சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுக்குற ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே சொல்லும்போது என்ன சொன்னா, இங்க dxன்னு லிமிட் இருந்தா இங்க xங்கிற வேரியபிள் இருக்கக்கூடாது. yங்கிற வேரியபிள் தான் இருக்கணும். சப்போஸ் ஆமா இங்க சார். xன்னு வேரியபிள் வந்துச்சுன்னா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அந்த ஐடியா லாஸ்ட் கிளாஸே கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? I equal to integral 0 to infinity integral x to infinity e power minus y divided by y into dx dy. இதுதான் கொடுத்துக்கிறாங்க. சொல்லியப்பா நான் என்ன சொன்னேன், இங்க dxங்கிறது ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு இருக்கும்போது இன்டெகிரல்ல இங்க வந்து வேரியபிள் என்னவா தான் இருக்கணும், y தான் இருக்கணும். சப்போஸ் x இருந்தா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டும். பண்ணிக்கலாமா? ஓகே சார். அப்ப integral 0 to infinity integral x to infinity e power minus y divided by y dy dx. சரி. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே நம்ம என்ன வேரியபிள் இருக்கோ அதை அந்த சைடு கொண்டு வரணும். கரெக்டா சார்? ஆமாப்பா. அதான் இங்க xன்னு இருந்தா இங்க x இருக்க கூடாது. y தான் இருக்கும். dy y தான். ஓகே சார். அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் y முடிஞ்சது. இருந்துச்சுன்னா x அப்படியே விட்டுறணும். ஆமா. சப்போஸ் y னா டைரக்டா கொடுத்தாலும் எதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த இடத்துல dy by dx ன்னு இருந்துச்சுக்க, dy by dx இருந்து x இருந்ததுன்னா நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுறலாம். ஓகே சார். சரி. இப்போ அவன் கெட்டிங் கொடுத்தது என்ன சொல்லிக்கிறான், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறான். அப்படின்னு என்னன்னா இங்க இருக்கிற லிமிட் இருக்குதுல்ல, இதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்றான். எப்படி மாற்ற சொல்றான்னா, dy dxக்கு dx dy இந்த லிமிட்டை மாத்துங்கிறான். இந்த லிமிட் வந்து dx dyக்கு லிமிட்டை மாத்துங்கிறான். சரிங்களா? சரி, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து டயக்ராம் வேணும். அதுக்கு எப்படி எழுதுறோம்னு பார்த்து கொஞ்சம் இங்க y இருக்குதுல்ல, அப்ப இது எதனோட வேல்யூ, y ஓட வேல்யூ. இது எதனோட வேல்யூ, y ஓட வேல்யூ. y equal to x and y equal to infinity. புரியுதுங்களா? இது என்ன டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா. இல்ல சார், ரெண்டு வேல்யூவா நம்ம பிரிச்சுக்கிறோம். ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. அப்பர் லிமிட் தனியா, லோயர் லிமிட் தனியா எடுத்துக்கிறீங்க. ஒரே இதனால இங்க y இருக்குன்னா இந்த y வேல்யூன்னு எடுத்துக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம் சார். என்னாச்சு சார்? அம்மா கூப்பிட்டாங்க சார். பேசிட்டியா? சொல்லிட்டேன் சார். ஓகே. ஸோ 45 டிகிரியில் லைன். சரிங்களா? y equal to xங்கிறது என்னது? 45 டிகிரியில் லைன். இது y equal to infinity என்னது? y equal to infinity வந்து x axis parallel லைன். x axisக்கு parallel லைன். இது ஏன் வெர்டிகல் ஸ்ட்ரிப்பும் போட்டேன்? வித் ரெஸ்பெக்ட் டு dy வரும்போது yங்கிறது வெர்டிகல் ஆக்சிஸ். yங்கிறது வெர்டிகல் ஆக்சிஸ். அதனால அது வந்து பேர் வந்து என்ன போடுறோம்? வெர்டிகல் ஸ்ட்ரிப். இப்போ என்ன பண்ண போறோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ கொடுத்துக்கிற லிமிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டயக்ராம் டிரா பண்ண போறோம். கொடுத்துக்கிற லிமிட்டுக்கு என்ன பண்ண போறோம்? டயக்ராம் டிரா பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. நம்ம மல்டிப்ளை இன்டெகிரேட் பண்றனாவே கிராப் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். கிராப் கரெக்டா போட்டினா ஒரு ஐடியா ஓகே. ஓகே சார். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது வந்து 0. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கிராப் என்ன சொன்னேன்? y equal to x. y equal to x என்ன சொன்னேன்? xy ஆக்சிஸ்ல 45 டிகிரில லைன் வரும். சரிங்களா? 45 டிகிரில லைன் எது? x y equal to x னாவா ஆல்ரெடி நான் கிராப் நடத்தும்போது சொன்னேன். இதுதான் y equal to x ஓட கிராப். y equal to x னு வந்து இதுதான் y equal to x ஓட கிராப். சரிங்களா? ஓகே சார். மறக்கவே கூடாது. y equal to x னா இதுதான் y equal to x ஓட கிராப். சோ அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? y equal to என்னது? இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஃபினிட்டினா எந்த பாயிண்ட் தெரியாது. ஏன்னா y ஆக்சிஸ் இருக்கிற பாயிண்ட். அதுக்காக என்ன பண்றேன்? அது எந்த பாயிண்ட் தெரியாது. நான் எக்ஸாக்ட்டா சும்மா இது இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். அது என்ன சொல்லிக்கிறாங்க? x ஆக்சிஸ்க்கு பேரலல். அப்ப x ஆக்சிஸ் பேரலல் என்ன ஆகும்? அப்படியே டிராப் டைரக்டா இங்க உள்ள ஷேட் பண்ணனும்ல சார். ஆமாப்பா. அது கட் ஆகும். நான் கட் ஆகிற லைன் போடுறேன். அது கட் ஆகுற மாதிரி இல்ல. புரியுது சார் எனக்கு. புரியுதுங்களா? இப்படி கட் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். கரெக்ட்டா சார்? வந்துருச்சு. என்ன பாயிண்ட் இருக்குது? இந்த பாயிண்ட் எங்க இருக்குது? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் போட்டீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் போட்டீங்க வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு. கரெக்ட்டா? அடுத்த பாயிண்ட் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு போட்டீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு x ங்க இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு x ங்க இருக்குது. அப்ப இதனோட பாயிண்ட் இது x = 0. கரெக்ட்டுங்களா? அடுத்த பாயிண்ட் என்னது? x = 0. இது என்ன பாயிண்ட்?
செகண்ட் லிமிட் தானே x equal to x infinity equal to infinity. to x equal to infinity. x equal to 0 என்னது y axis கரெக்ட்டுங்களா? x equal to 0 என்னது y axis கரெக்டாப்பா? அடுத்து x equal to infinity என்ன லைன்னா மேபி இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு x equal to infinity எக்ஸாக்ட்டா இங்க கட் ஆகுற மாதிரி இருக்கும் கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்ட்டா இன்ஃபினிட்டி பாயிங்கற கட் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய given கொஸ்டினோட டயகிராம். சரிங்களா? இது இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் என்னன்னா இன்ஃபினிட்டில இன்டர்செக்ட் ஆகுது. அதனால வந்து இது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி போட்டுருக்கோம். ஏன்னா இது x equal to infinity பாயிண்ட், இது y equal to infinity பாயிண்ட். சரிங்களா? ஓகே சார். இந்த டயகிராம் என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். புரிஞ்சு சார். போன டைமே போட்டோம்ல சார். இந்த மாதிரி நம்மளுக்கு வர்க். இப்போ கொடுத்துக்கிறது given that என்னது? given that வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப். given thatங்கிறது என்னது? வெர்டிகல் ஸ்ட்ரிப். அப்ப என்ன பண்ண போறோம்னா நீ சொன்ன மாதிரி ரீஜன் இது நீ ஆல்ரெடி சொல்லிட்ட சார் வர்றது ரீஜன் எதுங்கிற. இப்ப ரெண்டு க்ளோஸ் ரீஜன் இருக்குது. எந்த ரீஜன் எடுப்பீங்க? இங்க பாருங்க, இது ரீஜனா தான் இருக்குது, இது ரீஜனா இருக்குது. பட் நம்ம எது எடுக்க வேணும்? இதோட x equal to 0 ன்னு இருக்குது பாத்தீங்களா? ஆமா சார். இந்த சைடு வேல்யூ இருக்குது எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வேல்யூ இல்ல. அப்ப நமக்கு வேல்யூ இருக்குது பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய லிமிட் பாத்தீங்கன்னா இந்த பார்ட். சரிங்களா? இதுதான் நம்மளோட ரீஜன். x equal to 0ங்கிறது வந்து y ஆக்சிஸ். அப்ப y ஆக்சிஸ் தான் நம்மளோட லிமிட். ஸ்ட்ரிப் வரையணும் சார். நான் இப்ப பரையறேன். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சா ரீஜன் இதை எடுக்கறியா இதை எடுக்கறியா தான் மீனிங். அப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா உனக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம். எங்க வேல்யூ இருக்கோ அங்க தான் எடுக்கணும்ல சார். அப்ப எல்லா பக்கம் தான் வேல்யூ இருக்கும்போது x equal to infinity தான் இங்க இருக்குது. பட் அதை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எம்டியா இருக்குது பாரு. இந்த இடத்துல எம்டியா இருக்குது. இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை ரீஜன். அப்ப இது ரீஜன் வராது. நம்ம ரீஜன் வர பாட்டு இது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வெர்டிகல் ஸ்ட்ரிப்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்? வெர்டிகல் ஸ்ட்ரிப் டிரா பண்றேன். வெர்டிகல் ஸ்ட்ரிப். சார் இல்ல சார், இப்போ எப்படி சார் ஷேடிங்? அது வந்து நமக்கு x equal to 0 இருக்குல்ல சார், x equal to 0 தான் எடுக்கணும்னு கேக்குறேன். ஆமா டக்கன மூணு பக்கம் வேல்யூஸ் இருக்கு பாருங்க. y equal to infinity. புரியுது சார். ஓகே இது பாருங்க, இது y equal to xங்கற லைன், இது y equal to xங்கற லைன். எங்க நமக்கு ஒரு சைடு இல்லனோ அங்க எடுக்க கூடாது. நாம இங்க இல்ல பாருங்க, x equal to y equal to 0 கொடுத்தனால நம்ம யோசிக்கணும். இங்க எதுமே இல்ல பாரு, எம்டியா இருக்கு. புரியுது சார். இது y axis, x equal to 0 னா அது y axis. அதனால நம்ம இந்த ரீஜன் எடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே சார். இது கிளியர் ஆயிடுனா ஓரளவுக்கு ஓவர் ப்ராப்ளம். இப்போ வந்து இது இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம். அவன் கொடுத்தது என்ன? dy ன்னு கொடுத்துக்கிறான். dy ன்னு கொடுத்துக்கிறான். அதனால வெர்டிகல் ஸ்ட்ரிப் டிரா பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேக்குறான்? இது given the क्वेश्चनக்கு டிரா பண்ணிட்டோம். இப்போ क्वेश्चनக்கு இப்பதான் வரோம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்ங்கறான். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் என்னது? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை என்னவா கன்வெர்ட் பண்ணனும்? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ணனும். ஓகே? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை என்னவா கன்வெர்ட் பண்ணனும்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர். அப்ப வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டலா நான் கன்வெர்ட் பண்ணனும். கன்வெர்ட் பண்ண மாதிரி வந்தாலே நம்ம வெர்டிகல் இருந்தா ஹரிசாண்டலா போடணும், ஹரிசாண்டலா இருந்தா வெர்டிகல். அவ்வளவுதான் கண்ணு. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்ங்கற क्वेश्चन இதுதான் வர்க். சரிங்களா? ஓகே சார். கிளியரா? புரியுது சார். அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த டயகிராம நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் டிரா பண்றேன். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் டிரா பண்றேன். பண்ணிட்டேனா? புரியுதா? டவுட் இருக்குதா? இல்ல சார், புரியுது. இப்போ given the ப்ராப்ளத்தை again எழுதிட்டு நான் லிமிட் எல்லாத்தையும் மாத்தணும். இதுதான் என்னோட வர்க். இப்போ என்ன பண்ண போறேன்? given the problem I ன்னு எடுத்துக்கிறேன். I equal to given problem என்ன கொடுத்துக்கறாங்க? integral 0 to infinity, இது y to infinity e power என்ன கொடுத்துக்கறாங்க? e power minus y divided by y into dy dx. கரெக்ட்டுங்களா? இது given the problem. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் பண்ண போறேன். சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் இங்க பண்ண போறேன். எப்படி ஆகுதுன்னு பாருங்க. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் வெர்டிகல் ஸ்ட்ரிப்ல இருந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்புக்கு கன்வெர்ட் பண்றேன். கரெக்ட்டா? சார் லிமிட்ஸ் வருமா? ஸ்ட்ரிப்போட வேல்யூஸ் பார்க்கணும். இங்க x ஓட வேல்யூ என்னடாகனே? இது என்னது? 0 சார். இது x தானே? இந்த y போட்டு இது x தான கொடுத்துக்கறாங்க. நான் மாத்தி போட்றேன். ஆமா சார், x சார் அது. சாரி. அதான் சார் நம்ம y ஐ மாத்தி முன்னாடி எழுதணும் அதனால. சரி இப்ப நான் மாத்திக்கலாம். இப்ப மாத்திக்கலாம். இது x இப்ப பாருங்க. சரி நீ புரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு சூப்பரா சொல்லிட்ட. இங்க டச் ஆவற இடம் x ஓட வேல்யூ என்ன? 0. இங்க டச் ஆவற இடத்துல x ஓட வேல்யூ என்ன? x equal to இங்க எழுதிக்கிற மாதிரி x equal to y equal to y. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற y ஓட வேல்யூ என்ன? 0. கரெக்ட்டுங்களா? 0 to y ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான் கண்ணு. இத மாதிரினா இப்போ வந்து என்ன கிடைக்குது? e power minus y by y. இது ரெண்டு என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்னா dx. அவ்வளவுதான். dx dy. அவ்வளவுதான் கண்ணு.
இது எழுதி படிக்கிற ப்ராப்ளம் முடிஞ்சது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல யூஸ் இப்போ என்ன பண்ணலாம். வருது? இது மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது என்னது? கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். அதனால அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இன்டெக்ரலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். e பவர் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டெக்ரல் டிஎக்ஸ் அது வெளியே வந்து dy போட்டுக்குங்க. இதனோட லிமிட் என்ன? 0 டு y. புரியுதாப்பா? அப்போ இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் dx ஃபார்முலாடா, இன்டெக்ரல் ஃபார்முலா. இன்டெக்ரல் ஃபார்ம் எது சார்? e to the power minus y by y. இதுக்கு அது என்ன போடல, இதுக்கு dx ஓடது இன்டெக்ரல் x dx. தானே சார்? அத சொல்லு. இன்டெக்ரல் dx வெரி குட். தெரியுதுல அப்ப சொல்றது. x இல்ல சார், தப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். ஏய் நீ சொல்லு, நாம ரெண்டு பேரும் தானே சொல்லு. ஓகே சார். dy சரியா? அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சொல்லு. 0 infinity e to the அப்பர் லிமிட் y minus 0 y தான். சரிங்களா? x கான்ஸ்டன்ட் அதனால போயிடும். இந்த இது கட் ஆயிடும். கட்டுங்களா? ஆமா சார். அப்ப என்ன e to the power minus y dy. அப்போ e to the power minus y இன்டகிரேட் பண்ணலாம்ல சார்? ஆமா, அது என்ன கிடைக்கும்? மைனஸ் e பவர் e to the minus y இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இது இன்ஃபினிட்டி டு 0 டு இன்ஃபினிட்டி வரும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் e பவர் அப்பர் லிமிட் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் e பவர் மைனஸ் 0. சரியாப்பா? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நிறைய டைம் படிச்சிருப்பேன். அதனோட வேல்யூ என்ன? 0. e பவர் 0 ஓட வேல்யூ மைனஸ் 0 ஓட வேல்யூ நம்மளோட வேல்யூ 1 தான் ஆன்சர் சார். அவ்வளவுதான் ஆன்சர். இது எவ்வளோ? 8 மார்க்ஸ் தான் சார்? ஆமாப்பா, 8 மார்க்குப்பா. ஏன்னா எங்களுக்கு இந்த டைம் ஃபுல் 8 மார்க்ஸ் தான் சார். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் போட முடிஞ்சதா? ஏன்னா நீங்க எனக்கு அதை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்தீங்கல்ல சார். ஆமாப்பா, ஆமா. அந்த ஸ்டெப்புக்கு அப்புறமே எனக்கு தானா அது வர ஆரம்பிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் பேசிக் இன்டகிரேஷன் தானே சார். ஆமாம், ஆமா. அதுக்கப்புறம் தானா நல்லா